ஹாய் காய்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு எதுக்குடா இங்கே இந்த கேமுக்கு எங்களை இட்டுன்னு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்டோரி மோடு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி மோடை ட்ரை பண்ணி நம்ம விளாட்லாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்தாருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணோம். அந்த குண்டு பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். எல்லாமே ஒரே மாதிரி தாங்க செய்யுது. எதுவுமே இப்போ என்ன மாறல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டானா இப்போ வேன் உள்ளே தூக்கி போட்டு நம்மளை பார்ப்பா, நம்ம கீழே குஞ்சிக்கிறோம். நான் ஏன் கத்துறேன்னா லூஸ் மாதிரியே நான் இங்கே விளாடினுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோப் எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு அந்த ஸ்லிங் ஷாட்டையும் எடுத்து போவோம். எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு ஒன்றாங்க. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்போவுமே ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அந்த கேமை முடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு தான் விளாடுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் தைரியசாலி மாதிரி வந்துட்டேன். என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஸோ அங்கே பாருங்களேன், ஏதோ சர்ச்சு மாதிரி இருக்குது. சர்ச்சு லைட்டு கிளாக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே பாஸ்வேர்டு இருந்ததுனால நம்ம நேபர் கூப்பிட்றோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி, செகண்ட் ஸ்டோரி மிஸ்ஸிங் கார்டு, தேர்ட் ஸ்டோரி ஜே ஆஸ்க்ஸ் ஃபார் ஹெல்ப். அதாவது ஹெல்ப்பு கேட்குறான் அவனோட நேபர்ஸ் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை கடத்திட்டான் இந்த ஐஸ்கிரீமை. ஓ, வாட் அ ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. எவ்வளோ நல்ல குடும்பம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்? உங்கள் த்ரோட்டெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்க. இங்கே நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கலாம் வரல. ஒரு பக்கத்து வீட்டு பையன் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அவன் ஸ்மாலாக இருப்பான், ரெட்டி சார். என்னடா ஃபாஸ்ட்டாக பேசுகிறான் அவன். எனக்கு தெரியாது. என் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வேணால் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் உங்கள் வாயெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், நம்ம மைண்டெல்லாம் காம் பண்ணிக்கலாம். உனக்கு எதுவும் அப்போ தெரியாதா? ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான், நீ தான் கற்று வச்சுக்கிற. அவன் பேர் சார்லி. அவன் ரெட்டு ஒயிட்டு ஷர்ட் தான் வார் பண்ணியிருப்பான். ஏதோ சொல்கிறான். இந்தாங்க இந்த ஐஸ்கிரீம், நீங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள். நான் நல்ல பையன்தான். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த குண்டு பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஹேய், நாங்கள் அவன் குண்டுன்னே சொல்லியே. என்னடா டேய் வெடிச்சிட்டாங்க. நான் வீராப்பா பேசினானுங்க. என்ன வீராப்பா பேசியிருக்கானுங்க பாருங்களேன். வீராப்பா அப்படியே நம்ம தான். இவன் வந்து கிட்ட போயினுக்கிறான், பைத்தியக்காரனா இவன். என் ட்ரெஸ்ஸு நாசமாயிடுச்சு, நீ மாற்றியா என்ன? அவ்வளோதான் அப்படின்னு பிடிச்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. ஓ, இதுங்க அது என்னது, துணி துவைக்கிற இடம். அதான் துணி இது காய போட போகிறான் போல். இது வாஷிங் மிஷினில் போட போகிறான் போல். ஸ்லிங் ஷாட் எப்படி என் கையோடு வந்தது? ஏதோ ஒன்று. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த ஸ்பூனை எடுத்து நம்ம உடைக்கணும். இந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணி போகிறோம். போயாச்சா? இப்போ சேவ் ஆயிடுச்சு கேமு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், இந்த டக்கு எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் உள்ளே போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வாஷிங் மிஷின் உள்ளே போட்டால் அது என்னது, அவன் அந்த சவுண்டு வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான். நம்ம அங்கே போயிட்டு இது எடுத்துக்கலாம். அது என்னது, அவனோட மேப் எடுத்துக்கலாம். அதில் கோடும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. ஸோ பூஸ்டர் வாங்கலாம். ஸோ பூஸ்டர் போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பஜாமா போட்ட ராடு வாங்கிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லாயிருக்கும்.
இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க, அதான் வாங்கிட்டேன். 500 தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் நிறையா காயின்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாங்க சீக்கிரமாக, அதனாலேயே இது ஒரு ஈஸியான கேமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துனா டேய் என்னடா பனியனில் வரான் டேய், ஏண்டா வெக்கமா இல்லை? ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோத்திங் கூட வச்சுக்காம சுற்றுறான் பாருங்க இவன். எங்கேருந்துங்க ஐஸ்கிரீம்காரன்? சி, இவன் எங்கேருந்துங்க கிரிமினல்னு பேர் வந்தது? இவன்லாம் ஒரு ஐஸ்கிரீம்காரனா? ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோத்து கூட வச்சுக்கல. இப்போ யாரையாவது கொலை பண்ணுறான், அவனோட ரத்தம் பட்டுச்சு. இப்போ எப்படி எங்கே வாஷிங் மிஷின் இது இந்த லாண்ட்ரிலாம் பக்கத்தில் கூட இல்லையா? என்ன பண்ணுவான்? போலீஸ் வந்து பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா भैया के लड़की இங்கே கோடு போட்டிருக்கு மேப்பில். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போவோம், போட்டு நம்ம கிளம்புவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோன்னா பார்க்கு போகணும். ஸோ இப்போ வண்டி எடுத்துனோம், பார்க்கு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம பார்த்துக்கினே இருப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே இதில் ஸ்க்ராப்ஸ்லாம் ஆகுது. நான் கலெக்ட் பண்ண எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறான். இதோ இங்கே இருக்குது பக்கெட்டு, இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, இதை எடுத்துன்னு நம்ம போவோம். என்னங்க இவன் எங்கே வந்தாலும் பனியன் போட்டுன்னு சொல்கிறான், ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோத்து கூட இல்லை. எவ்வளோ பெரிய புத்திசாலியான கிரிமினல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவனை மாதிரி ஒரு கிரிமினலை உலகத்துலேயே பார்க்க முடியாதுங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? லாண்ட்ரின்னு நினைக்கிறேன். லாண்ட்ரி தான் போகிறோம். இல்லை கேஃபெட்டீரியாவா? இங்கே ஸ்க்ராப்பு கலெக்ட் பண்ணணுமா? அங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இன்னும் ஒரு பின்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒன்று கலெக்ட் பண்ணுறோம். ஸோ கலெக்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போவோம். அங்கே பாருங்கள் வரோம், பார்க்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் துவைக்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ லாண்ட்ரி தான் நினைக்கிறேன். ஆமாம், லாண்ட்ரிங்க, இங்கிலீஷில் அது லாண்ட்ரி, தமிழில் அது வாஷிங் மிஷின் துவைக்கிற இடம். துணி துவைக்கிற இடம், வாஷிங் மிஷினையே துவைக்க போகிறோம். என்னடா இது கோளாறாயிடுச்சு. ஸோ எங்கடா இங்கே இருக்கா, எங்கன்னே தெரியாமல் சுற்றினுக்குறாங்க. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோரி 3 போட்டிருக்கோம். இல்லைனா நான் ஏன் போட போகிறேன்? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பண்ணியிருக்கல, ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேணாமா? என்னது, அந்த லைக்கு பட்டனை கொஞ்சம் அழுத்தி விடுங்கோ. அப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இது உள்ளே போட்டோன்னா என்னடா இங்கே ஜொலிக்குது, இருங்க. என்னடா இது டேய், கருமம் எனக்குனே வந்து தொலையுது. ஐயோ. ஓகே, ஒழுங்காக டிசைன் பண்ண மாட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஸ்லிப்பில் ஆக்கோ என்னமோ போட்டுருந்துங்க. இந்த இது மோட்ரு பைப்போ என்னமோ, அது எடுத்துன்னு நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம். எங்கன்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்பை ரீலோட் பண்ணிட்டு மேப் கைடையும் வச்சுக்கலாம். கேம் கைடையும் வச்சுக்கலாம். மேப் கைடோ கேம் கைடோ ஏதோ ஒரு மண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஏன் டிரான்சிஷன் போட்டோன்னா, அதாவது என்ன சொல்ல ஆடு வந்துக்கினே இருக்குதுங்க. போன வாட்டி நார்மல் மூட்லாம் வச்சு ஆடே வராதுங்க. இப்போ என்னன்னா நார்மல் மூடோ ஹார்ட் மூடோ ஆடு போட்டே திருவண்டான்னு போடுறானுங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளே போட்டுருவோம். ஏய் வாட்ஸ்அப் யாரா இவன்? ஓ, நம்ம எக்ஸ்ட்ரா லைஃப் அப்போ வாங்கி தான் ஆகணும். வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோமா. இப்போ அவன் என்ன அங்கேயே பார்த்துனுங்கிறான். டேய் சீமா இப்படி திரும்புடா. அவன் அப்படி போயிட்டான். போட்டோம், இன்னொரு ட்ராப் வேஸ்ட் பண்ண தேவையில்லை எப்படியோ. ஓகே, இந்த இது கப்பை எடுத்துன்னு நம்ம இது ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடுவோம். அது என்னது லாண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது வாங்கிப்போம். ஓ, வாங்கி தான் இருக்குதா? என்ன யூஸே காட்ட மாட்டுது. ஓ, காட்டு. ஸோ இப்போ போவோம் லாண்ட்ரிக்கு வந்தாச்சு. அவன் ஆனாவும் உள்ளே இருக்கிறாங்க. அவன் துணியை பாருங்களா, அவன் ஆனாவும் உள்ளே இருக்கிறான். ஓகே, இப்போ அவனை பிளாஸ்ட் பண்ணி விட்டியாச்சு. இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் மூவி வந்துக்குது. இங்கே அவனை பிளாஸ்ட் பண்ணின்னுக்குறோம் நம்ம. இப்போ என்ன கேட்குறானுங்கன்னா டோக்கனுக்கு நான் எங்கே போவேன்னா பார்க்குக்கு போவேன். பார்க்குக்கு போய் டோனக்குன்ற மாதிரி இது டோக்கன் கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த டோக்கனை வச்சு நம்ம இங்கே போட்டால் அது ஃபுல்லாக இது சோப்பு ஃபுல்லாகிடும். ஸோ வாங்க போகிறோம். இங்கே என்ன ஆகுது? ஏதோ இருக்குது, என்னன்னே தெரில. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தெரிதா டாட்டு? இது என்னதுன்னா இது உள்ளே போட்டுறது. எது உள்ளே போடுறதுனா ஏதோ உள்ளே போடணுமே. ஐயோ, மண்டையிலே வர நோலே மாற்று. ஐயோ சீக்கிரமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேஃபட்டீரியா போனோமா, மொக்கை வாங்கிட்டோங்க. சரி, ரொம்ப மொக்கை வாங்கிட்டோம். ஓகே, நாம் போவோம். ஓகே, இங்கே போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்? ஓ, இது உள்ள டோக்கனுக்குதா? ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே வருவான்னு எனக்கு ஒரு உள் மனசு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் கீ போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ் கீ போட்டால் முடிஞ்சிரும்லாம் சொல்ல முடியாது, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலையும் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு ஒன்றா எடுத்துன்னு போகிறோம், ஒன்றா ரெண்டா எடுத்துன்னு போயிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். சிம்பிள், அதாவது சிம்பிள் டிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குதிக்கிறோம். நம்ம திருடங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே திருட வந்திருக்கோம், காப்பாற்ற வரல, திருட வந்திருக்கோம். ஸோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், வாயை மூணு போவோம். ஏங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா இவன் ஏங்க இதெல்லாம் அங்கே இங்கேயும் ஒழிச்சு வைக்கிறான்? புத்திசாலித்தனமாகவே இருக்க மாட்டுறாங்க. இப்போ நம்ம லாண்ட்ரி ஒரு பாத்ரூம் உள்ள தான் வச்சுருப்பான் இதுவை கீயை. அதுக்கு அந்த கதவு வச்சின்னு போனாலே முடிஞ்சிருமே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அது வச்சின்னு போனாலே முடிஞ்சிருமே. ஏன்னா அந்த கதவு மூடி இருக்கும், அதை திறக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ போடணுங்க, வந்தே போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு போய் அந்த லிவர் மாட்டுறதுல இந்த ஆயிலை தடவி விடணும். நான் தடவ மாட்டேன், தடவுடா, இங்கே தடவணுமா? தடவிச்சேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் வேணுமா, அது அங்கேயே இருந்தது. ஸோ நம்ம எதுக்கோ இங்கே வாங்கி வச்சுப்போம், தேவையில்லாமல் சீக்கிரமாக வாங்க, லேட்டாக வாங்க, என்ன கரெக்டாங்க. ஓகே டேய், நான் தான்டா ஈஸ்வர் கிங்கு, ஊதுங்கடா சங்கு. என்னங்க டைலாக் நல்லா இருக்குதா? புது டைலாக், புதுசாக ஒரு டைலாக் கட்டுறதுங்க பாருங்க. ஊதுங்கடா சங்கு, நான் தாண்டா சோறு கிங்கு.
ஏங்க கரெக்டாக தாங்க வருது. ஓகே, இதை போடுவோம். பஜக் 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 என்னடா பஜக் 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 என்னடா பஜக் 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 பஜக். ஏ ஜாலி, முடிச்சிட்டோம். ஏ ஜாலி. அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா என்னை பார்த்து கத்தின்னு இருக்குதுங்க. என்னை யாரும் காப்பாற்ற இல்லையா? நானும் கூட சேர்ந்து காத்த ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, ஸோ இப்போ எங்கே ரொம்ப போகிறோம்? ஏய் யாரா இவன் வேன் உள்ள பார்த்துட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னன்னா லாண்ட்ரி டோக்கன் எடுக்கணும். லாண்ட்ரி டோக்கன் எடுத்தால் தான் அது ஆக்டிவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அவன் வருவான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளாஸ்ட் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் சோப் எடுத்துன்னு எங்கே போனோன்னா அந்த இது இருக்குங்கள, அந்த அடைச்சின்னு இருக்கணுன்னவங்கள, அந்த இது வண்டை ஸ்டாச்சு வண்டை, அங்கே போயிட்டு இதை போட்டால் அடைக்காமல் இருக்குமா. அங்கேருந்து ஒரு வேர்ஹவுஸ் கீ, ஆமாம் வேர்ஹவுஸ் கீ வரும். அந்த வேர்ஹவுஸ் கீயை எடுத்து நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், கேஃபிட்டீரியாவில் போடணும். கேஃபிட்டீரியாவில் போட்டு அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து அங்கேருந்து கேஜிக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் நேபர் வீட்டுக்கு போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். போயின்னே இருக்கிறோம். சுற்றி வந்தின்னு போயின்னுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நான் அதுக்கிட்ட இங்கே வந்தேன். முதல்ல நான் கிராஃபிக்ஸு லேக் ஆகுதுன்னு கேமரா சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணுவோம். ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணுறோம். அனேபிள் ஹாட்ஸ்பாட்ஸை ஆஃப் பண்ணுறோம். அதை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் லேக் குறையும். அதோட இதுவால் கூட இருக்கலாம், அது நிறையா ஹாட்ஸ்பாட் லேக் இல்லை, அதனால கூட லேக் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போவோம் மறுபடியும். இப்போ எங்கன்னு தெரிலங்க, கீ வேறு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நான் ஒரு வேளை அந்த சைடு அந்த இருக்குமோ எனக்கு தாங்க தெரில. ஸோ இப்போ நான் நேர்மையாக விளாட்லான்னுக்கிறேன். ஸோ அங்கே போய் தேடி பார்க்கலான்னுக்கிறேன். அங்கே இல்லைன்னா நான் ஒரு லூஸுங்க, நானே ஒத்துக்கிறேன். அங்கே இல்லைன்னா நான் ஒரு லூஸு நான் ஒரு லூஸு ஆகிடுவேன் அப்புறம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பனினே அதுக்கப்புறம் இங்கே வரப்போகிறான் அவன் பாருங்க, பனின்னு வெக்கம் கேட்டவனே. ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு யாரா இவன், எனக்கு வெறிச்சி ஆகுதுங்க. நான் கூட இப்படிலாம் சுற்ற மாட்டேங்க. ஃபேண்ட்டு, மண்டையில் ஒரு தொப்பி, ஏற்கனவே இது வெயில் இங்கே கொட்டுது. இந்தியாவுக்கு வட்டவன் அவன் தொப்பி அவனே கைடுவான். அவன் கையால் கைடுவான் தொப்பியை. ஏன்னா பாருங்க, கொயிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், அவனை வேடிக்கை வச்சிட்டோம். அங்கே இல்லை, நான் ஒரு லூஸுங்க, நான் பைத்தியம். ஓகே, இப்போ நம்ம கைடை வாங்கிடுவோம். எனக்கு தெரிஞ்ச அங்கே தாங்க இருக்கும். நான் தாங்க அங்கே ஒழுங்காக பார்க்காம வந்திருப்பேன். சை. ஸோ அதுக்கு நான் வீடியோ பாருங்கள், லைக்கு கமெண்ட்டை போட்டுருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருங்க. ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் இருக்குங்க, லக்கி பிளாக் ரஷ்ன்னு. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பிரெயின் ராட்லாம் இருக்குது. இப்போ தேவையில்லாதது கூட இருக்குது. நீங்கள் இப்போ பிகினர் இல்லை விளாட தோணுச்சுன்னா என் யூசர் நேம் நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோலேயே மேலே. ஸோ உங்கள் யூசர் நேமை கமெண்ட் பண்ணுறேங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க அப்படியே.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணியும் ரெக்வஸ்ட் கொடுங்க, கமெண்ட் பண்ணாமலும் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கேஃபட்டீரியா கிளம்புறோம். கேஃபட்டீரியா ஓகே. பார்த்தீங்கன்னா ஆடு, ஏன்டா இப்படி ஆடு போடுறீங்க? சரி, கேவலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். சார் எனக்கு கடுப்பாகுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம எம்ப்ளாயி ஆஃப் த இயர் ராஜ் சுலிவியன். ஓ, இவன் இங்கேயும் வேலை பார்த்துக்கிறானா இந்த வெண்ணெய்? தலைவரே, இங்கே வேலை பார்த்துக்கிறீங்களா தலைவரே? அதான் உன்னை குப்பையில் போட்டாங்க. நீயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கிளம்பிட்டல, அதான் குப்பையில் போட்டாங்க. குப்பை என்னங்க எதுவுமே தொடர மாதிரியே வரமாது, என்னடா இது? சரி, ஒரு லுக் எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம போவோம். மறுபடியும் பாருங்கள், ராஜ் சுலிவியன் இவனும் ஒரு எம்ப்ளாயி, இங்கே ஒரு எம்ப்ளாயி. 1971 to I don't know. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஏய் வந்துட்டாங்க வேணே. என்னடா இது இப்படி நடக்குறான்? யார் சாமிங்க? எங்கே வந்துடா வந்திருக்கான்? ஸோ இப்போ நம்ம இதுவை போடுவோம். போடா, எனக்கு கண்ணு தெரியலையா? இவனுங்க என்னை வெறுப்பேற்றுறானுங்களா? எனக்கு நல்லா தாங்க தெரியுது எல்லாம், இவனுங்க தாங்க என்னை வெறுப்பேற்றுறானுங்க. நான் வெறி ஆகிடுவேங்க. ஏங்க நான் கரெக்டாக தாங்க எல்லாம் பண்ணியிருந்தேன், வெறி ஏற்றுறானுங்க. இது ரொம்ப தவறான செயல். என்னங்க தவறான செயல்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இங்கே எங்க ஒரு சால் வச்சுருக்கோங்க, அது இழின்னு என்ன நோண்டுதுங்க. என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே கீழே போட்டுட்டோம். இப்போ எங்கே போகணுன்னா இங்கே போனால் இதுதான் அந்த வாஷ்ரூமு தான். ஓகே, ஏதோ அங்கே ஸ்டக் ஆகிருக்கா? என்ன ஸ்டக் ஆகிருக்கும் எனக்கு என்ன தெரில. ஓகே ஏங்க அப்புறம் எப்படிங்க இருக்குது? ஓ, இங்கே ஒரு நிமிஷம், நம்ம போட்டது அங்கே கீழே, இது இங்கே எப்படி வந்திருக்கும்? ஒரு வேளை நம்ம அந்த வழியாக ட்ரைனேஜில் போட்டிருப்போம். ஸோ ஓகே, இப்போ எத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நேபர் விட்டு போனால் வீடியோ முடிஞ்சுறாங்க. லைக்கு சாரி சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன மாதிரியே ஒரு பச்சை குழந்த. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க, என்னை முடிச்சு விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவனை காப்பாற்றிட்டோம். வாடா நம்ம போகலாம், சீக்கிரமாக குதிச்சிடணும். சரி வா குதிக்கலாம் அப்படின்றான். இப்போ ஓ இப்படி ஆகுமா? இப்படி நம்ம விழுந்துருவோமா? ஓ, நல்ல கதையாக தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். இதுக்கப்புறம் என்ன கேம் போடலான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா என்னால் முடிவு எடுக்க முடியாது, நான் ஒரு பைத்தியக்காரன். ஸோ அப்புறம் ரோப்ளாக்ஸ் போடலாமா? வேறு ஏதாவது கேம் சொல்லுங்கள், போடலாம். ஸோ லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் என்டையர் கேம். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2லேயும் ஒரு பார்ட் வரலாம். ஸோ பை கைஸ், பை.